ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th NCERT சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தேர்ட் ப்ராப்ளமில் லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் போன வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதை உங்களுக்கு ஐ கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா அப்படிங்கிறத we have to determine. ஓகே, ஸோ இப்போ நம்ம let us solve it. சொல்யூஷன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கு? Given equations are 4 by 3x plus 2y equal to 8 and 2x plus 3y equal to 12. ஸோ இதில் நான் போன வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஜென்ரல் ஃபார்மில் மாற்றிருப்பேன். ஓகே, எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன், ஜென்ரல் ஃபார்மில் மாற்றிருப்பேன். இதில் நான் மாற்ற போகிறது ஏன்னா இதுவும் நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்மில் மாற்றல. ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரே சைடு தான் இருக்குது, ஆர்ஹெச்எஸ்ல தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு இதுவும் இருக்க போது ரெண்டு வேற வேற சைடு தான் கூடாது. இஃப் தே ஆர் சேம் சைட் நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு we can further proceed. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், a1 வேல்யூ என்னது 4/3, b1 வேல்யூ என்னது 2, c1 வேல்யூ 8. ஓகே, c1 வேல்யூ 8 அண்ட் a2 வேல்யூ என்னது 2, b2 வேல்யூ is 3 and c2 value is 12. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்த ரிசல்ட். இப்போ a1 by a2 என்னது 4/3 ஹோல் டிவைடட் பை 2. இதை என்ன சொல்ல 2/1. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும், 4/3 இன்டூ 1/2. 2 1s are 2 2s are. அப்போ என்ன வந்துடும் 2/3. ஸோ a1 by a2 will be 2/3. ஓகே, நெக்ஸ்ட் b1 by b2 என்ன வரும் 2/3 வந்துருச்சா. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே எனக்கு சேமா வந்ததுனால நான் அடுத்தது போறேன். c1 by c2. c1 by c2 என்னது 8/12. 8/12 என்னன்னு சொல்லிடலாம் 4 2s are 4 3s are. ஓகே, ஸோ இது என்னது 2/3. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2. since everything is equal to 2/3. ஓகே, 2/3 ஈக்குவலா இருக்கனால எல்லாமே ஈக்குவல். ஸோ ஆல் 3 ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன லைனு, கோஇன்சிடென்ட் லைன். ஓகே, இது என்னது கோஇன்சிடென்ட் லைன். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், therefore the given lines are consistent. ஏன்னா எல்லாமே சொல்யூஷன் தானே, சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுல. ஸோ therefore the given lines are consistent. ஸோ இந்த வீடியோவோட தேர்ட் கொஸ்டின் நம்மளுக்கு முடியுது. we will solve the fourth question from the next video. ஓகே, ஸோ அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். I will reply to all your comments. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முக்கியமாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, so let us meet in the another video with a new problem. Until then, thank you.